வணக்கம். இந்த வீடியோவில் ஜூலை 23ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராட லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50யோட ஒன் டே டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். இந்த ஒன் டே டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து லாஸ்ட் மார்ச்ல இருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த சேனல் அல்லது வந்து இந்த ட்ரெண்டுக்குள்ளே தான் வந்து நிஃப்டி 50 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் ஃபைனலி ஜூலை வந்து 11ஆம் தேதி இந்த சேனலில் விட்டு நிஃப்டி 50 வந்து கீழே இறங்க ஆரம்பித்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ கண்டினியூஸாக வந்து ஜூலை 11லேருந்து இப்போ வரைக்குமே வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ்க்குள்ளே தான் வந்து போயிட்டுருக்கு. ஒரு 2 நாள் மேலே போகுது, ஒரு 2 நாள் வந்து கீழே வருது. இதுதான் வந்து நிஃப்டி 50யோட கரண்ட் சுச்சுவேஷன் டெய்லி டைம் ஃப்ரேமில். ஸோ இப்போ இந்த புல் பேக் அப்படிங்கிறது வந்து எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹை வந்து போயிருக்கு இல்லையா, அந்த ஹைவுக்கு வந்து ஒரு டவுன் சைடு வந்து ஒரு கவுண்டர் ட்ரேட் வந்து இந்த பக்கம் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கிறாங்க. இப்போ இந்த லெவல் வரைக்கும் வந்து கீழே இறங்கினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து மேலே வந்து ஏறணும். ஸோ அந்த விஷயம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சேனல் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, அந்த ட்ரெண்ட் லைன், அந்த ட்ரெண்ட் லைனை போய் வந்து டச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்கலாம், அல்லது வந்து மறுபடியும் இந்த சேனலுக்குள்ளேயே வந்து ட்ரேட் ஆகலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து லாஸ்ட் 2 டேவாக நான் வந்து சொன்னேன். இன்றைக்கி வந்து ஓவராலாக நமக்கு வந்து ஹை வந்து 25,169.95, கிட்டத்தட்ட 25,170. நாம் சொன்ன புல் பேக் லெவல் அப்படிங்கிறது வந்து 25,200, ஒரு 30 பாயிண்ட் வந்து கம்மியாக வந்து முடிஞ்சிருக்கு. சில நேரங்களில் நமக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து அந்த பாயிண்ட்லேருந்தே நமக்கு வந்து ஒரு ரிவர்சல் வந்து கிடச்சிரும், அல்லது அந்த பாயிண்ட்லேருந்து குறிப்பிட்டு ஒரு லெவல் வரைக்கும் மேலே போயிட்டு அந்த இடத்துலேருந்து ஒரு ரிவர்சல் வந்து கிடைக்கும். அப்போ இந்த ரிவர்சல் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 25,200லேருந்து 25,370, 25,400 இந்த ரேஞ்ச் எல்லாமே நமக்கு வந்து ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டாக வந்து இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உடச்சிட்டு வந்து கீழே வந்திருக்கிறாங்க. அதன் பேரில் ஒரு புல் பேக் வந்து இப்போதைக்கு வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஆனால் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 2 நாள் மேலே போகுது, ஒரு 2 நாள் வந்து கீழே வருது அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நிஃப்டி 50 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நிஃப்டியோட அந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வச்சு 25,400, இதை எப்படி வந்து உடச்சிட்டு வந்து மேலே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்க்கணும். அல்லது இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஏதாவது பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எப்படி வந்து மூவ் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒன் டே டைம் ஃப்ரேமில் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். அடுத்தது வந்து 50 மினிட் சார்ட்டு. இந்த 50 மினிட் சார்ட்டில் நமக்கு இந்த இடத்துல ஒரு லோ வந்து ஃபார்ம் ஆகுது, இந்த இடத்துல ஒரு ஹை வந்துருக்கு. ஸோ இந்த ஹையை வந்து கட் பண்ணிட்டு வந்து மேலே வந்து போயிருக்கிறாங்க. இந்த இடத்துல நமக்கு இந்த லோ வந்து கட் பண்ணிட்டு வந்தாலும் இந்த லோ வந்து கட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து போகலை. ஸோ இது ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மாதிரி கூட நம்ம வந்து வச்சுக்கலாம், ஒரு ஃபேக் மூமெண்ட் மாதிரி வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஹையை வந்து கட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ரேஞ்சுக்கு வந்து இன்னொரு ஹை வந்து வைக்கிறாங்க, மறுபடியும் இந்த ஃபேக் மூமெண்ட் வருது, மறுபடியும் இன்னொரு ஹை வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த ஹைக்கு வந்து ஒரு கவுண்டர் ட்ரேட் மாதிரி வந்து இந்த இடத்துல ஒரு லோ வந்து கிடைக்குது. அப்போ இதை நம்ம கன்சிடர் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு லோ இருக்குது, அதுக்கடுத்த ஒரு ஹையர் லோ வந்து இந்த இடத்துல இருக்குது, அதுக்கடுத்த ஒரு ஹையர் ஹை இங்கே இருக்குது, அதே மாதிரி இன்னொரு ஹையர் ஹை வந்து இங்கே இருக்குது. அப்போ அதுக்கடுத்த ஹையர் ஹை இன்றைக்கி ஓப்பனிங் வந்து ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு இந்த லோவுக்கு இன்னொரு ஹையர் லோ அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. மறுபடியும் இந்த இடத்துல இந்த லோவை நமக்கு வந்து கட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன நடக்கும், மறுபடியும் இன்னொரு ஹையர் ஹையை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். அது எப்போ அப்படின்னா இந்த லோவை வந்து கட் பண்ணிட்டு வந்து கீழே வந்து இறங்கக்கூடாது. ஸோ இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த ரேஞ்சை வந்து கட் பண்ணக்கூடாது. அப்படி கட் பண்ணாங்க அப்படின்னா மேபி நமக்கு வந்து ஒரு ஹையர் ஹை இந்த ரேஞ்சுக்கு மேலே நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாமே வந்து ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் மூமெண்ட்டு தான். கன்ஃபார்மாக வந்து அதாவது இந்த இடத்துல ஒரு மூமெண்ட் வந்து கிடச்சிருக்கு, இந்த இடத்துல மூமெண்ட் வந்து கிடச்சிது, இந்த இடத்துல மூமெண்ட் வந்து கிடச்சிது, அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து மூமெண்ட் வந்து கிடச்சிரும் அப்படின்னா வாய்ப்பு இல்லை. இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கணக்கு. ஆனால் இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து வச்சுக்கணும். இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கெஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் வந்து எப்படி ஃபாலோ பண்ணிச்சோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து புரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளோதான். மறுபடியும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போயிடுச்சுன்னா என்ன நடக்கும், பெருசாக இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுக்க முடியல அப்படின்னா இந்த இடத்துல எப்படி வந்து ஒரு கவுண்டர் ட்ரேட் நமக்கு வந்து கிடச்சிதோ அதே மாதிரி ஒரு கவுண்டர் ட்ரேட் இந்த இடத்துலேருந்து அகெயின் இப்படி வந்து வரும். அப்போ அகெயின் இந்த இடத்துல ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல ஒரு ஹையர் லோ வந்து ஃபார்ம் ஆகும்.
ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளோட ட்ரேட்ஸை நம்ம வந்து டிசைட் வந்து பண்ணிக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நிஃப்டி 50 வந்து எதை நோக்கி வந்து போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. நிஃப்டி 50யோட ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். இப்போ நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்கிற ப்ரைஸ் வந்து 25,060 அந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்பாட் வந்து 25,050 நாம் வந்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதிக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஏரியா அப்படிங்கிறது வந்து 25,100. கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,74,000 ரேஞ்சுக்கு நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்த லெவல் 1,00,000 லெவலுக்கு வந்து 25,150 கிட்ட இருக்குது. 1,72,000 ரேஞ்சில் அகெயின் 25,200. ஸோ கிட்டத்தட்ட இந்த 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சம் 3 லட்சம், இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 லட்சம், கிட்டத்தட்ட நியர்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4.5 லட்சம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில்டப் வந்து கொடுத்துருக்குறாங்க. என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல? கால் ரைட்டிங் வந்து நடந்திருக்கு. கால் ரைட்டிங்னா செல் வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க. செல் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து செல் வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து ஸ்ட்ரைக், அதாவது நியர்பை ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,100 கிட்டையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புட் ரைட்டிங் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னாலும் நியர்லி நமக்கு வந்து ஒரு 1,18,000 ரேஞ்சுக்கு வந்து புட் ரைட்டிங் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 பக்கம் வந்து ஒரு புட் ரைட்டிங் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஏரியாவிலேருந்து, அதாவது ஒரு 24,900 ஒரு 25,100 இதை நீங்கள் கன்சிடர் வந்து பண்ணாலும் இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 4.5 லட்சம் பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் டெஸ்ட் வந்து இருக்குது. நெக் டு நெக் வந்து கால் ரைட்டிங் புட் ரைட்டிங் அப்படிங்கிற மாதிரி வந்து உக்காண்ட்ருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும், இது மாதிரி வந்து போச்சு அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டு பெருசாக வந்து மார்க்கெட்டோட ஒரு ட்ரெண்ட் வந்து ஃபாலோ பண்ணாகுது, ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்து சுற்றும் அப்படிங்கிற நாம் வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒரு மார்னிங் நியர்லி ஒரு 10க்கு மேலே வந்து இந்த ஃபார்மேஷன் வந்து நடந்தது. அதுக்கப்புறம் பெருசாக உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து இருந்திருக்காது. அதுக்கு வந்து இதுவும் வந்து ஒரு காரணமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அல்லது அந்த நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த ட்ரெண்ட் லைனுக்கிட்டே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஃபர்தராக வந்து இந்த வால்யூம் அதெல்லாம் கேதர் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கு அப்படி ஒரு சான்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். அதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துலையே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக வந்து போட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 25,200 வரைக்குமே வந்து இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது தான் ஒரு புல் பேக் லெவல் அப்படிங்கிற மாதிரி வந்து எப்போல்லாம் வந்து இந்த லெவலை வந்து டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து செல் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கணக்கு. ஸோ அதே மாதிரி அந்த புல் பேக் லெவலில் 25,200 வந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஒரு 25,400 வரைக்குமே வந்து அந்த புல் பேக் லெவல் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா. அது வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 லட்சம் ஓப்பன் டெஸ்ட் வந்து இருக்குது இந்த 25,400 கிட்டையும். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஓவராலாக நமக்கு வந்து எல்லாமே வந்து சார்ட்லேயே நமக்கு வந்து கிடச்சிருச்சு. அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனாக இந்த இடத்துல நமக்கு வந்து நம்பராகவும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 5 லட்சம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம், 6 லட்சம், இது ஒரு 7 லட்சம், இந்த பக்கம் ஒரு 1.5 லட்சம், நியர்லி 9.5 லட்சம் ஓப்பன் டெஸ்ட் வந்து செல்லிங் பக்கமே வந்துருக்கிறாங்க பார்த்துக்குங்க. அதே மாதிரி இப்போ டவுன் சைடு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து இந்த 25,000 அப்படிங்கிற லெவல் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவலாக வந்து ஆக்ட் ஆகுது. 1,18,000 ரேஞ்சில் வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் டெஸ்ட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பை சான்ஸ் இந்த 25,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து உடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இமீடியட் சப்போர்ட் வந்து இந்த 24,900 இன்ட்ராடே லெவலில் நான் வந்து சொல்லிட்டுருக்கேன். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 86,000 ஓப்பன் டெஸ்ட்டோடு வந்து இருக்குது. அப்போ டவுன் சைட் ரேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து மினிமம் 24,900 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இந்த இடத்துல இருக்குது. அதை உடைச்சாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 24,800 இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக வந்து பில்டப் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல இந்த ஓப்பன் டெஸ்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஒரு 4.5 லட்சத்துக்கு 5 லட்சம் ஓப்பன் டெஸ்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது, அப் டு 25,200. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ரேஞ்சஸாக வந்து இருக்கும், பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நாம் ஓரளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி வந்து 25,200 வந்து ஓரளவுக்கு வந்து டச் வந்து பண்ணிட்டாங்க. ஹோல்டாக்கில் வந்து கீழே இறங்கிட்டாங்க. அதே மாதிரி நம்ம சப்போர்ட் லெவல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம், இந்த 25,50 அப்படிங்கிற ஏரியா வந்து சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு புல் பேக்கு அகெயின் வந்து கீழே வந்து இறங்கிட்டாங்க. இப்போ இந்த 5 மினிட் சார்ட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்படி வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து கீழே இறங்காமல், இந்த இடத்துலையும் வந்து கீழே இறங்காமல் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எப்படி வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து
நாளைக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தாலும் அல்லது வந்து ஒரு ஃபேக் மூமெண்ட் வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருந்தாலும் 25,150 வரைக்குமே நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். ஒரு ஃபேக் மூமெண்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தாலும் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி டவுன் சைடு வந்து ஒரு 25,000 வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நாளைக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா 25,150லேருந்து 25,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து சுற்றுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 25,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 24,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 25,150 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 25,250 மினிமம் வந்து ஒரு அப் அண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25,300, 25,200, 25,100, 25,000, 24,900, 24,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி ஓப்பனிங்கில் இருந்தே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கேப் அப் தான். ஆனால் அந்த கேப் அப் வந்து பெருசாக வந்து சஸ்டெயின் ஆகாமல் கீழே இறங்கிட்டு தான் வந்து இருந்தது. பெருசாக வந்து புல் பேக் அப்படிங்கிற மாதிரி கூட வந்து போகலை. ஒரு கேப் அப் வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த 57,100 அப்படிங்கிற ஏரியா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அது வரைக்கும் சின்னதாக ஒரு புல் பேக் வந்து எடுத்து அந்த இடத்துல வந்து க்ளோசிங் வந்து வைக்க முடியாமல் மறுபடியும் அந்த இடத்துல ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிட்டாங்க. அண்ட் ஃபைனலி இந்த இடத்துல வந்து ஒரு 2:20க்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணுறாங்க. ஃபைனலாக வந்து க்ளோசிங் வந்து அந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே தான் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 56,900 இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 56,600 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ரேஞ்ச் பவுண்ட் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகலாம். 56,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா 56,400, 56,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 56,900 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆச்சு அப்படின்னா ஒரு 57,100, 57,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் அண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 57,400, 57,200, 57,000, 56,900, 56,600, 56,400, 56,200 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிறது மாதிரி வந்து இல்லை. ஸோ கிட்டத்தட்ட இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட் மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு மூவ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் சின்னதாக அதுக்கு வந்து ஒரு கவுண்டர் ட்ரேட் மாதிரி வந்து ஒரு புல் பேக், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 50 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டு தான். ஸோ பயங்கரமான ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். ஸோ நாளைக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அகெயின் இந்த 82,400 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 82,000 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ரேஞ்ச் பவுண்டு அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகலாம். 82,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் ஒன்று ஆகுது அப்படின்னா 81,800, 81,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 82,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 82,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 83,000, 82,600, 82,400, 82,000, 81,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் நல்ல ஒரு கேப் அப் இருந்தாலும் ஹோல்ட் ஆகலை. மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிட்டு ஒரு 50 பாயிண்ட்ஸ்குள்ளே வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. காலையில் ஒரு 10 மணிக்கே வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,250 நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 13,150 வந்து இருக்கலாம். ஒரு ரேஞ்ச் பவுண்ட் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகலாம். 13,150 நமக்கு வந்து ஒரு பிரேக் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 13,50, 13,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 13,250 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 13,350 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,400, 13,300, 13,100, 13,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.